Hi, hello, and welcome to Blue Boy Vlogs. And I am Blue Boy's channel. First time watching here, I talk about travel, food, and automotive content. In the content, my channel subscribe. This is a Thailand series, and today we are driving down from Pattaya to Bangkok. 3 nights at Pattaya was crazy, good fun. Now we are going to go to Bangkok and go do some shopping and all. So, vanga video ku pogala. Okay, the bags are packed and we are ready to roll. இன்னைக்கு அஜெண்டா என்னன்னாக்கா இங்கேருந்து we're gonna ride out to we're gonna drive out to பேங்காக் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்திரா மார்க்கெட் போயிட்டு அங்கே போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். இந்திரா மார்க்கெட் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தாய்லாண்ட்னாலே ஜெனரல் இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் க்ளோத்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லாம் வாங்குறதா வாங்கிட்டு we're gonna go back to சென்னை. எஸ் நைட் 10 மணிக்கு ஃப்ளைட்டு, மார்னிங் 7:30 ஆகுது. So just getting ready. So எல்லாரும் வந்தாங்கனாக்கா bags all packed and ready to move. ஹைவேல நிற்கிறோம் நம்ம. இப்போது ஹைவேல ஒரு டாய்லெட் கட்டியிருக்காங்க. இங்கே அந்த டாய்லெட் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். என் பின்னாடி தான் இருக்குது. ஓப்பனாக தெரியும் உங்களுக்கு. ஓப்பன் டாய்லெட்டை வெளில வாஷ் ஏரியா கொடுத்தாங்க, உள்ளே வந்து டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் க்ளீன். ஒரு ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நல்லா அவ்வளோ குவாலிட்டியாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனால் ஸ்மெல்லே இல்லை. கேஃபே அமேசான் எடுத்து வச்சுமா வந்தோம். We have some coffee cafe. Try something to eat. Summer smell இல்லை. Indra Regent Hotel. Actually, this area, every part it is the same price, not too different. IT Market, AEC Trade Center in the ancient day named Pandit Plaza. This whole area we call Pratunam. In English means water gate. Okay, next overbridge or next flyover on the right hand side over there, it is Platinum Plaza. You just see the Amari opposite Amari Hotel, which is Platinum Plaza. If you have time, you can come here. If you don't have time, please do not come here. Waste of your time. Stand side, it is the Indra Market is there. Very easy to walk to the Indra Market. 5 minutes walk only. Okay, on the left hand side we call tuk tuk. Tuk tuk. Sound of the engine. Tuk 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 tuk. What do you call in India? This shop? Auto. Market. Over there, go straight ahead. On that window on the left hand side, can you see Indra Regent Hotel? Can you see on the left hand side? White building, can you see? That's it, Indra Market. Okay, so we are stopping for lunch. லன்ச் முடிச்சுட்டு என் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் இந்திரா மார்க்கெட். இங்கே தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். அந்த ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது இல்லையா பெருசாக, இந்திரா ரீஜென்ட் இது இருக்கு இல்லையா, அதுவும் ஷாப்பிங் மால் இருக்குது. அது இப்போ 3 to 4 ஃப்ளோர்ஸ் மட்டும் ஷாப்பிங் இருக்குது. ஸோ அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் போனால் அதனால போய் லஞ்ச் சாப்பிட்லாம். லஞ்ச் என்ன பண்ணலாம். Okay, so lunch முடிச்சாச்சு. Now we are going to Indra Market for shopping. வெயில் கொளுத்துது பயங்கரமா. போகலாமா? லெஃப்ட்ல தான் இந்திரா மார்க்கெட்டு. சார்
ஓகே, நிறைய பேர் கையில் பாட் இல்லை. ஸோ அதை வந்து USD கொடுத்து பாட் மாட்ட போகிறோம். ஸோ இங்கே எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் முடிச்சாச்சு. கொஞ்சம் பேர் USD மட்டும் மாத்திரம். நாங்கள் USD வந்து பையன் 0.39 போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் மாற்றியாச்சு. Now we are gonna go shopping. Yes. ஸோ இந்திரா மார்க்கெட் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ வாங்க இந்திரா மார்க்கெட் போய் சுற்றி பார்க்கலாம். இந்திரா மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் ஓப்பன். அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் க்ரௌடாக தான் இருக்கும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்னரிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஷாப்பிங்னு சொல்லி ஒரு half a day கொடுத்து இங்கே தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் இண்டியன்ஸ் ஷாப்பிங் ஹியர். அண்ட் நீங்கள் பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ரீ புக்ட் ஐட்டனரியோட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஸ்டாப் இருக்கும். அண்ட் இந்திரா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்திரா மார்க்கெட்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் இந்திரா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திரா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அபவுட் மோர் தென் 300 ஷாப்ஸ் ஹியர். மேஜராக ஹோல்சேலிங் தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் ரீட்டைலர்ஸும் இருக்காங்க. இங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பி வாட்சஸ், டிஷர்ட்ஸ், க்ளோத்ஸ், சூட் கேசஸ், பேக்ஸ், லெதர் ஹேண்ட் பேக்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டாய்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஏர்பாட்ஸ், ட்ரோன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஹிந்தி தான் பேசுவாங்க மெஜாரிட்டி. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட வாங்கலாம். எஸ், பார்கெயின் இஸ் ஓகே ஃபார் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ரொம்ப டைட்டாக பார்கெயின் பண்ணாக்கா முடியாதுன்றவாங்க. பிகாஸ் நிறைய இந்தியன்ஸ் நம்மள மாதிரி அங்கே போய் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு டக்குன்னு நோ சொல்லுவாங்க. ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வரீங்க, ட்ரிப் முடிச்சுட்டு ஊருக்கு வரும்போது சாக்லேட்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும், கண்டிப்பாக நீங்கள் ஷாப் பண்ணலாம். பட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டியூட்டி ஃப்ரீயாக இருக்கும். டியூட்டி ஃப்ரீயில் இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இதை விட. அண்ட் உங்களுக்கு பெரிய பேக்கேஜ் கிடைக்கும், காம்போஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் என்னோட சஜஷன் வந்து எப்பவுமே டியூட்டி ஃப்ரீயில் வாங்க. அப்படி டியூட்டி ஃப்ரீயில் டைம் இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இங்கேயே வாங்கிறது பெட்டர். அண்ட் இஃப் அட் ஆல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தாய்லாண்டில் வந்து இந்த புலியோட எடுத்த ஃபோட்டோலாம் வந்து டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி போடணும், இந்த இடத்துல வந்து அது கண்டிப்பாக பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. மேட்டர் ஆஃப் 1 minute தான் ஆகும். நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தா போதும், அழகாக டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஐ லவ் தாய்லாண்ட், அதுக்கப்புறம் இந்த யானை படம் போட்டு தாய்லாண்டுன்னு போட்டு டிஷர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம கோவாவில் கிடைக்கிற மாதிரி ஐ லவ் கோவா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ஷாப் பண்ணலாம். இங்கே எல்லாமே டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். 100 bahts, 200 bahts இவ்வளோ சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சுற்றி கொஞ்சம் எல்லா கடையும் விசாரிக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் வந்து எதாவது ஒன்று வாங்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 கடையை சுற்றி பார்த்துட்டு வாங்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஷாப் டு ஷாப் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கீழே இருக்க கடையில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்க கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து 3rd floor உள்ளே இருக்க கடையில் போய் விசாரிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வாங்குறது பெட்டர். இப்போ நீங்கள் நிறையா வாங்குறீங்க அந்த மாதிரினாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 சுற்றி ஒரு 10 கடை ஏறி இறங்குனீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சீப்பரான ப்ரைஸில் கிடைக்கும். அண்ட் லுக் லைக்ஸ், ஃபர்ஸ்ட் காப்பி இதெல்லாம் வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது மாதிரிலாம் பிடிக்கும்னாக்கா நீங்கள் தாராளமாக அங்கே வாங்கலாம். Thank you.
ஸோ இந்திரா மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ யாராவது ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா வாங்க. மெயினாக க்ளோத்ஸு, டாய்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி வாட்சஸ். ஸோ அகைன் இதை பற்றி நான் டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆல்ரெடி வாய்ஸ் ஓவரில். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து we're கொடுத்த பஸ் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எல்லாம் பேக் பண்ணி லோட் பண்ணி ரெடியாக இருக்குது. அண்ட் தென் we're go to the airport again duty free கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு then we'll be moving out to Chennai. So out to bus camp. ஓகேங்க, ஏர்போர்ட் ஒரு ரீச் பண்ணுற டைமுக்கு பெருசாக டிராஃபிக்லாம் ஒன்றும் இல்லை. மூவிங் டிராஃபிக் தான், அப்படியே மூவிங்லேயே வந்துட்டாங்க. கரெக்டான டைம் தான். டைம் இப்போ 7:40 ஆகுது. 10:10 நம்ம ஃப்ளைட்டு. நம்ம போயிட்டு போர்டிங் பாஸ் போட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, லைக் இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு நம்ம ஊர் மாதிரி பாஸ்போர்ட்லாம் காட்டிட்டு உள்ளே வர தேவையில்ல. ஸோ ஃப்ரீயாக உள்ளே வந்து நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 வெளில போகலாம். அந்த அளவுக்கு நோ செக்ஸ் ஆன் எனிதிங் ஆன் தட். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. லைக் நீங்கள் யாரென்னா ட்ராப் பண்ண வரீங்கனாக்கா டிபார்ச்சர் ஆப்வியஸ்லி உள்ளே வந்து அவங்க போர்டிங் பாஸ் போடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக் வரைக்கும் கூப்பிட்டு போய் விடலாம் போல இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம போய் போர்டிங் பாஸ் போட்டுட்டு செக்யூரிட்டி செக் பண்ண போகிறோம். அண்ட் தென் இமிக்ரேஷன் வில் பி கோயிங் டு டியூட்டி ஃப்ரீ ஷாப் அண்ட் தென் ஸ்டார்ட் டூ சம் ஷாப்பிங், சாக்லேட் ஷாப்பிங் அண்ட் ஸ்டஃப். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வில் கீப் மூவிங். ஸோ அப்படியே மூவ் பண்ணலாமா? வாங்க போ. ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. we are going to go for VAT refund. எதுக்குனாக்கா couple of people bought some குடி குடி ஜெம்ஸ் அந்த ஜுவல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம போயிருந்தோம் இல்லையா ஜெம்ஸ் கேலரிக்கு. ஸோ அங்கே வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ அந்த VAT refund எப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நான் தாங்க இந்த மாதிரி ஜுவல் வாங்கிட்டு வாங்க போகிறேங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம ஃபேமஸ் யூடியூப் சேனல் காண்டி வா ஜூம் ஸோ இப்போ போயிட்டு நம்ம அந்த VAT refund ப்ராசஸ் எப்படின்றது பார்ப்போம். கொடுத்துருவாங்க அவங்க. ஆஃப்டர் இமிகிரேஷன் அப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஆமாம், ஆஃப்டர் இமிக்ரேஷன் தான் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நாட்டை விட்டு வெளில போகும்போது தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தருவாங்க. ஸோ இப்போ அதுதான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு காமெடி ஆச்சு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வாங்குறது ஒரு பெரிய கூத்தோட வாங்கினாங்க. அந்த கடைசியில் பார்த்தா காருக்குன்னு பயந்தா நம்மளால் வாட்டர் பாலம் தண்ணி அவரும் பீதியாகி ஐயோ காரை காட்டி மாட்டிக்கிட்டே அங்கே போய் நின்று பயன் நடிக்கிட்டே போனோம். திரும்ப ரவுண்ட் போய் செக் பண்ண, 2வது ரவுண்ட் செக் பண்ணாங்க. 2வது ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்து நீங்கள் கேன் கொண்டு வந்து அதனால தான் உள்ள. அதுக்கப்புறம் ஓகே நார்மல் ஆகிட்டோம். ஓகே, we are going to get the VAT refund. ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது வந்து எக்ஸ்பென்சிவாக வாங்குறீங்கனாக்கா பில் வாங்கும்போது இந்த மாதிரி நான் VAT refund க்ளைம் பண்ண போகிறேன்னு சொல்லிவிடுங்க. ஸோ தட் அங்கேயே வந்து ஒரு எல்லோ கலர் ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த எல்லோ கலர் ஃபார்ம் வந்து VAT refund ஃபார்ம். ஸோ அங்கேயே கேட்டு வாங்கிட்டு நீங்கள் அப்பயே ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா பில்லோட உங்கள் பாஸ்போர்ட் காப்பியை கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற கடையில் அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். ஆமாம், அது மெயினாக ட்ரூ. மறக்காமல் கேட்டுக்கோங்க. இப்படி VAT refund வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போதைக்கு பில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி க்ளைம் பண்ணிக்கோங்க அப்படின்றோம். பட் எல்லோ ஃபார்மாக அவங்களே தரணும். அந்த எல்லோ ஃபார்ம் வந்து பேக் ஃபில்டு அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு. ஜஸ்ட் தான் நீங்கள் அந்த காப்பி மட்டும் கேரி பண்ணால் போதும். கேஷாகவே கொடுக்குறாங்க. தேங்க்யூ. ஓகே, 120 பாத். 120 பாத்ஸ். ஓகே, ஸோ 120 பாத்ஸ் எங்களுக்கு வந்து VAT refund கிடச்சிச்சு. கொடுத்து ஒரு மேட்டர் ஆஃப் 5 minutes தான். அந்த பேப்பர் பில்லெல்லாம் வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கையோட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 120 பாத்ஸை நாங்கள் வாங்கிட்டு இப்போ வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இது 120 பாத்ஸை போய் செலவு பண்ண போகிறோம். சாக்லேட் வாங்குறோன்ற பேரில் போய் டியூட்டி ஃப்ரீயில் போய் எல்லாத்தையும் செலவு பண்ண போகிறோம். ஓகே, ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம், டைம் எல்லாம் போயிடுச்சு ஷாப்பிங் வந்தது. ஸோ வி காட் சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ மொத்தத்தையும் வாங்கிட்டு we are heading to the flights. Excuse me. Okay, ஒரு வழியாக ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ we are heading back to Chennai from Bangkok. Yes, so trip was fun. வேறு லெவல் இருந்துச்சு. we are taking the Thai Airways வந்து நம்ம TG 337 ஃப்ளைட் எடுத்திருக்கோம்.
337 ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம வரும்போது அந்த ஃப்ளைட் மாதிரியே தான். ஸோ இட்ஸ் கோனா பி லைக் போயிங் 777 அது. அண்ட் த கெப்பாசிட்டி இஸ் அபவுட் 290 seats and we're going to cover about 2,350 kilometers in like 3 hours and 20 minutes. And talking about the trip was super fun filled. செம்ம பேக்டாக இருந்துச்சு, தூக்கமே இல்லை லிட்டரலாக. இன்னைக்கு காலையெல்லாம் ஏந்திரிக்க வச்சு கண்டே திறக்க முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. வேறு வழியெல்லாம் பேக் பண்ணி அப்படி இப்படி ஓடி வந்துட்டோம் நாங்கள். இன்ஃபேக்ட் ஏர்போர்ட் கூட ஏர்லியாக வந்துட்டோம். பட் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பேசிகிட்டே போனோம், கரெக்டாக டைம் ஓடிச்சு. இல்லை இப்போ 10 o'clock ஃப்ளைட், நாங்கள் ஆல்மோஸ்ட் 7:30 வந்துட்டோம். பட் ஸ்டில் கரெக்டாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணி வரும் போர்டிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஸோ now we are heading back to Chennai. ஸோ வாட் இஸ் யுவர் கருத்து on this trip? எப்படி சூப்பர், வேற லெவல் ஃபன், வேற லெவல். என்ன ஷோர் நீ எல்லாம் ஏதோ பேசிட்டு நான் சோறு நீ பட்டேல என்னென்ன பண்ணுன்னு சொல்லு. ஐயோ நான் எதை சொன்னேன். எப்படி போச்சு ட்ரிப்? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது, வேற லெவல் ஃபன்னு. ஸோ பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ரிப் என்னது? எங்களுடைய ஆர்கனைஸ் பண்ண எங்களுடைய தாய்க்கு அது நம்மளோட சாங் த கைடு கவி ஆக்சுவலி கைடு இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல். நல்ல லேடி, நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா கலாச்சிட்டு இருந்தோம் நாங்களும். ஸோ இட்ஸ் குட் ஃபன். ஸோ we are now heading back to Chennai. ஸோ லெட் த ஃப்ளைட் கண்டினியூ. அதுக்குள்ளே நாங்கள் வந்து இப்போது குட்டி தூக்கம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவோம். பாடி 4 நாளாக பாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லிட்டரலாக தூங்கலாம், ஊரை சுற்றிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு totally uncontrolled சுத்திட்டு இருந்தோம். ஸோ இப்போ we should get back to our regular life. It's time to switch off electronics also. ஓகே, ஸோ சென்னை வந்து ரீச் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இட் வாஸ் எக்ஸலண்ட் ட்ரிப், ஹேட் சூப்பர் ஃபன். மழை வந்து 12 காலம் ஆகுது. ஸோ வீடு போய் சேர்ந்தா போதுன்றது சரியாக தூக்கமே இல்லை 4 நாளாக. ஓகே, ஸோ என் கூட நீங்களும் தாய்லாந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. ஹோப் யூ கைஸ் லைக் இட். எதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். என் வீடியோவில் கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ண நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஏதோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட தாய்லாந்து சீரிஸ் எண்ட்ஸ். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பாய்.